அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 3 முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. அதில் மிக முக்கியமாக முதலாவதாக நாம் பார்க்க போகிற செய்தி என்னென்னா, துண்டக்கானா துணியக்கானான்னு பங்களாதேஷிகள் தங்களுடைய நாட்டை நோக்கி இந்திய எல்லையை தாண்டி பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்தியாவில் சட்டத்துக்கு புறம்பாக லட்சக்கணக்கான பங்களாதேஷிகள் இங்கே குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதில் இப்பொழுது தினசரி நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் தங்களோட மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கிட்டு துண்டக்கானா துணியக்கானான்னு பங்களாதேஷ் எல்லையை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோரை இந்திய ராணுவம் வெளியேற்றி கொண்டே வருது. திடீர்னு பங்களாதேஷிகளுக்கு இந்தியாவை தொட்டு என்ன பயம், எதனால இப்படி ஓட்டம் எடுத்திருக்கிறாங்க? SIR இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அதை முதல் செய்தியாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக, துபாய் ஏர் ஷோல இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மேக் 1 போர் விமானம் ஒன்று நேற்று சாகசம் செய்த போது வானத்திலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்குது. இது சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது. அவமானம்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய முதல் அதிநவீன இந்தியாவிலேயே தயாரிக்கிற போர் விமானம் இது. இதை நம்ம பல நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்தியாவுடைய விமான ஏற்றுமதி கனவுல ஒரு தடங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜோஹானஸ்பர்குக்கு போயிருக்கிறாரு. அங்க உலகின் குளோபல் சவுத்துடைய தலைவராக இந்தியாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த G20 மாநாட்டில் இந்த முறை அமெரிக்கா கலந்து கொள்ளாது அப்படின்னு ட்ரம்ப் அந்த மாநாட்டை பாய்காட் பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இது தொடர்பாக பல பரபரப்பான தகவல்களும் இருக்குது. இந்த 3 முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பங்களாதேஷிகள் இந்தியாவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இப்பொழுது கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே தினசரி ஆயிரக்கணக்கில் தங்களோட மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கிட்டு புள்ளகுட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு பங்களாதேஷ் எல்லை கிராமங்களில் போய் இறங்கி அங்கிருந்து நடந்தே நடைய கட்டி செக் போஸ்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க. தினசரி ஆயிரக்கணக்கான இல்லீகல் பங்களாதேஷிகள் தங்களுடைய நாட்டுக்கு ஓடுறாங்க இந்தியாவை விட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே சேருகிற இந்த சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய வந்தேரிகளை இந்தியாவுடைய எல்லை காவல் படை அவங்களுடைய பயோமெட்ரிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கைரேகை, இந்த கண்ணு ரெட்டினா இருக்குல்லையா, அந்த பதிவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கக்கிட்ட இந்தியாவுடைய அடையாள அட்டை எதுவும் இருக்குதா அப்படின்னு விசாரித்து அந்த அடையாள அட்டைகளை பறித்து கொண்டு அதற்கு பிறகு அவங்கள பங்களாதேஷ் எல்லை இராணுவத்திடம் ஒப்படைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க பங்களாதேஷ்குள்ளே போகிறாங்க. நான் சொன்ன விஷயத்தை கேட்டபோது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுத்தி இருக்கும் மனசை. என்னங்க சார், இந்தியாவுடைய அடையாள அட்டையெல்லாம் அவங்க கையில் இருக்குதா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம் நண்பர்களே, இப்பொழுது ஓட்டம் பிடிச்சிருக்கிற பங்களாதேஷிகளில் பலர் 5 வருடங்களுக்கு முன்பு, 10 வருடங்களுக்கு முன்பு, 20, 25 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்தியாவுக்குள்ள குடியேறினவங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான எல்லை ஒரு போரஸ் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஆறுகளோடது, வாய்க்கால்களோடது, குளம் குட்டைகள் இருக்குது. அதை ஒட்டி தான் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரே இருக்குது. பல இடங்களில் இந்தியாவில் தொடங்குகிற ஆறு பங்களாதேஷ்குள்ளே போகுது இல்லையா, அப்போ ஆற்றுக்கு நடுவில் ஃபென்சிங்லாம் இருக்காது. அந்த ஆற்று தண்ணியில் இப்படியே போட் எடுத்துக்கிட்டு இரவோடு இரவாக உள்ளே வந்துடுறது. அப்புறம் இந்திய பங்களாதேஷ் எல்லை பெரும்பாலும் ஃபென்ஸ் போட்டு முடிச்சாச்சு.
ஃபென்ஸ் போட்ட இடங்கள்லாம் கூட இரவோடு இரவாக சில இடங்களில் அவனுங்க ஃபென்ஸுக்கு அடியில் ஓட்ட தோண்டிக்கிட்டு வர்றது, ஃபென்ஸுக்குள்ளே கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபென்ஸுக்கு இடையில் வருது. அது எப்படின்னா, இந்தியாவுடைய பார்டரே 2 ஃபென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு முள்கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு ஃபென்ஸும் இருக்குது. இப்படி டபுள் ஃபென்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அதில் அந்த பக்கம் இப்படி ஃபென்ஸை விரிச்சு விட்டு ஒரு பலகையை வச்சு இந்த பக்கம் ஒரு ஓட்டை பண்ணி அந்த பலகை வழியாக இப்படியே ஊறிட்டு வர்றது, இது போன்ற வீடியோக்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இப்படி இந்தியாவுக்குள்ள இல்லீகலாக லட்சக்கணக்கான பங்களாதேஷியர்கள் குடியேறி இருக்கிறாங்க. பங்களாதேஷ் விடுதலை போரின் போது கோடிக்கணக்கான பங்களாதேஷியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்கள ஒரு சில காலத்திற்குள்ளாக பங்களாதேஷ் திருப்பி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அப்பொழுது ஒப்பந்தம்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அதில் பெரும்பாலானோர் இந்தியாவுக்குள்ள பல இடங்களுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதெல்லாம் கூட இப்போ கணக்கு எடுக்கிறதில்ல, அவங்கெல்லாம் இந்தியர்களாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சவங்க தான் இப்போ கொஸ்டினே. அப்படி இப்போ இந்த 10-20 வருஷத்துக்குள்ள 10-20-30 வருஷத்துக்குள்ள வந்தவங்களே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்களிடையே இப்பொழுது திடீர்னு ஒரு அச்சம், ஒரு பதட்டம், ஒரு பயம் உண்டாகி இருக்குது. அந்த பதட்டத்தின் காரணமாக இந்தியாவில் பல பகுதிகளில் வேலை செய்கிற இந்த பங்களாதேஷிகள் அப்படியே அமுக்கமாக மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு புள்ளக்குட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே நேராக இந்திய பங்களாதேஷ் எல்லைக்கிட்ட போய் இறங்கி நான் எங்கள் நாட்டுக்கு போகிறோம், நாங்கள் இல்லீகலாக வந்தவங்க தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு அவங்க இந்திய இராணுவத்திடம் சரணடைஞ்சு அவங்க போகிறாங்க. அப்படி அங்கே வருகிற மக்களை செக் பண்ணி முழுக்க அவங்களுடைய தகவல்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கைரேக, கண் ரெட்டினா பதிவு, ஃபோட்டோ, அவங்களுடைய ஐடி கார்டெல்லாம் இருக்குதா எல்லாத்தையும், இந்திய ஐடி கார்டு வச்சுருக்கிறாங்களா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட பங்களாதேஷ் ஐடி கார்டு இருந்தது அல்லது அவங்களுடைய பெற்றோரிடம் இருக்குது அப்படின்னாக்க அவங்கள உடனடியாக பங்களாதேஷ்க்கு இந்தியா அனுப்பிடுறாங்க. இல்லைன்னா அவங்கள கேம்பில் வச்சுருந்து அப்புறம் ஒரு என்கொயரியை நடத்தி அதற்கு பிறகு அவங்கள பங்களாதேஷ் இராணுவத்திடம் ஒப்படைக்கிறாங்க. இப்படி 10 வருடம், 20 வருடம், 25 வருடம், 30 வருடத்துக்கு முன்பு வந்த பங்களாதேஷிகள் பலர் இந்தியாவிலேயே தங்கியிருந்து இந்தியாவிலேயே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கார்டு யார் யார் கொடுக்குறாங்களோ எல்லா கார்டையும் வாங்கிக்கிட்டு இந்தியர்களாகவே இங்கேயே பலரும் செட்டில் ஆகிட்டாங்க. வீடு வாசல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி செட்டில் ஆனவர்களுக்கு இப்பொழுது திடீர்னு ஒரு பயங்கரமான பதற்றம். என்னன்னா, இப்பொழுது இந்த SIR அப்படின்னு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்துது இல்லையா, அதுல பீகார்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கானவர்கள் பங்களாதேஷியர்கள், இந்தியர்களே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது பல இடங்கள்ல நடவடிக்கையும் எடுத்திருக்குது அரசாங்கம். போலீசார் அவங்கள பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. அதே போல ஆபரேஷன் பஹல்காமுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க. உங்க மாநிலத்தில் பங்களாதேஷியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள் அல்லது இந்தியர் அல்லாதவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை உடனடியாக பரிசோதிக்கவும். விசா முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னா உடனடியாக அவர்களை அந்தந்த எம்பாசியிடம் சொல்லி நாம் நாடு கடத்த வேணும், அதற்கான நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி இங்க திருப்பூர்ல கூட பலரை போலீஸார் கைது செய்ததை நம்ம பார்த்தோம். அதை விட ஜோக்கு, திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஒரு பங்களாதேஷி அங்கே வீடு கட்டி வீடு வாசல்லாம் கட்டி குடியிருக்கிறாரு. அவர் கல்யாணமாகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. அவர் தன்னுடைய வீட்டில் குடியிருக்கிறார். பக்கத்தில் ஒரு 4-5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. இந்த வாடகைக்கு வீடு விடுறதுக்காக கட்டினார் இல்லையா, அப்போ ஒரு தனியார் ஃபைனான்ஸில் லோன் எடுத்துருக்கிறாரு. அந்த லோனை இந்த மனுஷன் ஒழுங்காக திருப்பி கட்டலை. அதனால் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லி பார்த்துட்டு நம்மால் அசஞ்சே கொடுக்காதனால அவங்க கோர்ட்டுக்கு போய் சீல் பண்ணுறதுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதன்படி அந்த ப்ராப்பர்ட்டியாக இவங்க குடியிருக்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 4-5 வீடுகளுக்கு தானே லைன் வீடு மாதிரி கட்டி விட்டாங்களே, அந்த வீடுகளுக்கு சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சது டிவியிலலாம் பயங்கரமாக வந்தது. அந்த வாடகைக்கு குடியிருந்த மக்கள் கதறது, அந்த ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா உளுந்து பிறண்டு கதறதெல்லாம் டிவியில் வந்தது நண்பர்களே. ஹவுஸ் ஓனர் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர் ஊருக்கு சேர்றாரு. அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. நான் 3 மாதம் தான் கட்டலை, அதுக்குள்ளே இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு.
அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வச்சு அவருடைய பேர் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எங்கேயோ வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஊர் ஏதுன்னு விசாரித்தா நம்ம ஆள் மழுப்புன்னு மழுப்புது. அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு எல்லாம் பிடிச்சி விசாரித்தா தெரியுது இந்த ஆள் பல வருஷங்களுக்கு முன்பே இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக வந்த பங்களாதேஷி. வந்தேரினா இதுதான் வந்தேரி, கரெக்டாக? வந்ததோடு இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று இங்கேயே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டை வாங்கி நாம் ரேஷன் கார்டில் என்னெல்லாம் தமிழக அரசு இலவசமாக கொடுக்குதோ அத்தனையும் தானும் வாங்கி தின்னுக்கிட்டு இங்கே சம்பாரித்து வீடு கட்டி குடியிருந்து வாடகைக்கெல்லாம் வீடு கட்டுற அளவுக்கு இவன் சம்பாரித்து எல்லாமே எங்கத்த காசு இந்தியர்களுடைய வரிப்பணம் பூராத்தையும் தின்னு இவன் இங்கே நம்பூர் பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியிருந்திருக்கிறான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸார் அவனை பிடிச்சி ஜெயிலில் விட்டாங்க. சரிதானே? நடந்தது கரெக்டு தானே? இப்படி பல சம்பவங்கள் பல ஊர்களில் நடந்திருக்குது. தமிழ்நாடுங்கிறது அப்படியே தென்கோடியில் இருக்கிற மாநிலம். இதே பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற மாநிலங்கள்ல அப்போ எவ்வளவு சுலபமாக இவனுங்க உள்ளே வந்து பூந்திருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக வந்திருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டு உட்கார்ந்தவனுங்க எஸ்ஐஆரில் இப்போ சிக்கிறானுங்க. அதனால தான் எஸ்ஐஆரில் முதல் கேள்வி 2002 ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடியே வந்து இவன் ஓட்டர் ஐடியெலாம் வாங்கியிருந்தான்னா அதை பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் இவனுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இவன் பேர் இல்லை அப்படின்னா சிக்னான். இப்படி இல்லீகலாக வந்திருக்கிற பங்களாதேஷிகள், பாகிஸ்தானியர்கள், பிற நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சில கட்சிகள் சொல்றது போல இல்ல இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆக்ஷனு, இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்கான வேலை இது அப்படின்னு இங்க நம்ம ஆளுகள்லாம் கிளப்பி விடுதுக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்த பொய் அப்படிங்கிறத இது தெளிவாக இந்த பங்களாதேஷியர்கள் ஓட்டம் பிடிச்சிருக்கிறது தெளிவாக கண்கூடாக காட்டுது. இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்களை யாராவது விரட்ட போகிறாங்களா? யாராவது அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா? 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறீங்களா? உங்கள் பேரை போட்டால் போதும். இல்லையா உங்கள் அம்மா அப்பா இங்கே ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லையா? அவங்க பேர் இருக்குமா இல்லையா? அதுக்கும் வந்து நீங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்லி எந்த இதுன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேடிக்கலாம். பழைய அப்பா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நாம்ளே ரோட்லேருந்து தேடிக்கலாம், ஆன்லைனில் போய் தேடிக்கலாம். இத்தனை வசதிகளையும் எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்குது. எதற்காக? முழுக்க பங்களாதேஷி, பாகிஸ்தானி, பிற நாட்டு வந்தேரிகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. இந்த பங்களாதேஷியர்கள் ஓட்டம் எடுத்திருக்கிறதுல இதில் மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது என்னன்னா, இப்படி லட்சக்கணக்கான பேர் இப்படி ஈஸியாக வந்திருக்கிறானுங்கன்னா ஒரு சில தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழையிறது, பங்களாதேஷ்லேருந்து நுழையிறதுன்னா எவ்வளவு ஈஸியான வேலை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். சரி நண்பர்களே, இது முதலாவது டாபிக். இரண்டாவதாக ஒரு மிக முக்கியமான விஷயம், துபாயில் ஏர் ஷோ நடந்தது நண்பர்களே. அந்த சர்வதேச ஏர் ஷோவில் இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பான தேஜாஸ் போர் விமானம் ஒன்று கிராஷ் ஆன வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானம் இதுதான். இந்த தேஜாஸ் மேக் 1 இப்படி கிராஷ் ஆனது இந்தியாவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்னே சொல்லணும். இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் இந்த விமானத்தை தயாரிக்குது. அந்த நிறுவனத்துடைய விமானங்களை இந்திய விமானப்படை வாங்குவதற்கு இப்பொழுது தான் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரும் ஒப்பந்தம் ஒன்றை இந்திய அரசாங்கம் செய்தது. இது மட்டுமல்ல, அர்ஜென்டினா போன்ற நாடுகள் இந்த தேஜாஸ் விமானத்தை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த தேஜாஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கினதுல இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு நம்ம விற்பதற்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த தேஜாஸ் போர் விமானம் எப்படி விழுந்ததுன்னு ஒரு என்கொயரி கமிஷனை இந்திய இராணுவம் போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. அதனுடைய முடிவுகள் வெளிவரும்போது தான் இதில் ஹியூமன் எரரா இல்லை டெக்னிக்கல் கிளிச் ஏதாவது இருந்ததா அப்படிங்கிறது தெரிய வரும் நண்பர்களே. இந்த தேஜாஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கின உடனே இந்தியாவுக்கு எதிரியான பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் ஏகப்பட்ட ட்விட்டர், டிக்டாக்லாம் இந்திய விமானம் விழுந்ததை கிண்டல் பண்ணி பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க.
இது அவனுங்க போடுறானுங்கன்னா அவனுங்க நம்ம நாட்டு எதிரிகள். இந்தியாவுக்குள்ளேயே சில இடதுசாரிகள்லாம் இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, அவங்களுடைய பேச்சுரிமை பேசுகிறாங்க, அவங்களுக்கு தான் தேசபக்தி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட நம்ம விட்டுருவோம். மூன்றாவது செய்தியாக நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்குதுன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜொஹானஸ்பர்கில் சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற G20 மாநாட்டுக்கு போய் இறங்கினார் நண்பர்களே. இறங்கி அவர் ஃப்ளைட்லேருந்து வரும்போதே சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள், அங்கே கூடியிருந்த மக்கள் பலரும் அப்படி தரையில் படுத்து, நாம் நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தரையில் படுத்து பாரத பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அவர்களுக்கு நிகராக நம்முடைய பிரதமரும் கிட்டத்தட்ட தரையை தொடுகிற அளவுக்கு குனிஞ்சு அவங்களுக்கு நமஸ்காரம் செய்ததும் அந்த நாட்டு மக்கள் ரொம்பவுமே பாராட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாநாட்டை 3 செக்ஷன்களாக பிரிச்சிருக்கிறாங்க. சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3லுமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேசுவதற்கு முக்கிய பேச்சாளராக அவங்க அழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ற ஆண்டு G20 மாநாடு இந்தியாவில் நடந்தது. மிக வெற்றிகரமாக அனைத்து நாடுகளும் அங்கே பங்கேற்றாங்க. சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் இணைந்து கூட்டாக அறிக்கையில் கையெழுத்து போட்டாங்க. சென்ற முறை இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக ஆப்பிரிக்கன் யூனியனை ஒரு நிரந்தர உறுப்பினராக G20 சேர்த்தினாங்க. அதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் மீண்டும் ஒரு முறை பாரத பிரதமருக்கு இப்பொழுது நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது இல்லையா, அங்கே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் குளோபல் சவுத்துடைய தலைவர் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி குளோபல் சவுத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக பாரத பிரதமர் அங்கே உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. அங்கே பிரதமர் மோடி அவர்கள் வசுதேவ குடும்பகம், ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற இந்தியாவுடைய கொள்கையை ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க நண்பர்களே. இன்றைக்கு தான் பிரதமர் மோடி அங்கே போய் இறங்கியிருக்கிறாரு. அடுத்த சில நாட்களில் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து G20 மாநாட்டிலிருந்து பல முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதை உடனுக்குடனே உங்களோட நம்ம கலந்துக்கிறோம் நண்பர்களே. இந்த G20 மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா இந்த G20 மாநாட்டை புறக்கணிக்குது அப்படிங்கிறதான். அமெரிக்காவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட அங்கே வரமாட்டாங்க. அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் G20 மாநாடு நடக்கவிருக்குது. அதற்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஹேண்ட் ஓவர் வாங்கிக்கிறதுக்கு மட்டும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அமெரிக்க தூதர் இருக்கார்லே, அவர் ஹேண்ட் ஓவர் வாங்கிக்குவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ட்ரம்ப்புடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பேசிய இந்த முக்கியமான 3 செய்திகளில் எது உங்களை அதிகமாக டச் பண்ணுச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.